பண்ணுவீங்க? டிவில உட்காந்து நமிதா நயன்தாரா பேட்டி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யார் என்கிட்ட முதல்ல டிவி ரிமோட்டை கொடுத்தா தானே பார்க்க. என் செல்போன்லயே பாத்துட்டு இருக்கீங்களா? பெண்கள்லாம் சீரியல் பார்த்து சீரியல்ஜி போறாங்கன்னு பேசுற நீங்க தான் யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் உட்காந்து சமந்தா நயன்தாராக்கெல்லாம் லைக் கொடுத்தே தேஞ்சு போயிட்டு இருக்கீங்க. என்னமா பண்றது? அந்த மூஞ்ச பார்க்க முடியல, அந்த மூஞ்சாச்சும் பார்க்க முடியல. ஏன் இந்த மூஞ்சியோட வாழாம போய் அந்த மூஞ்சி கிட்ட தான் வாழ்றது? அவளுக்கு வர்ற 10,000 13,000 லைக்ல இந்த மூஞ்சிகள்லாம் ஒரு லைக் அவ்வளவுதான். எங்களுக்கு ஆசைதான் உலகலைக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு. என்ன பண்றது? சேலம் ஐஸ்வர்யா மாதிரி ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? உலகலைக்கு ஐஸ்வர்யா ராய் கூட கிடைச்சிரு நடுவுல சேலம் ஐஸ்வர்யா அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் கிடைக்க மாட்டா. முதல்ல அதை நினைச்சுக்கோங்க. ஏங்க பெண்கள் நாங்க தாங்க உட்காந்து நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விளக்கு பூச்சி கூட போடுறோம். நீங்க எல்லாம் நல்ல நாள் அன்னைக்கு பல்லு கூட விளக்காம விளங்காம உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க இதுல பக்தியும் பண்பாட்டையும் உட்காந்து சீர்கட்டு காப்பாத்துறீங்களா? நீங்க அந்த பெண்கள் அந்த விளக்கு பூஜை போடும்போது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு பவ்யமா விரதம் இருப்பாங்க நடுவர்களே. அந்த அளவுக்கு சிறப்பு பொறுமை யார்கிட்ட இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது நிச்சயமாக பெண்கள் கிட்ட தான் நடுவர்களே இருக்கும்.